ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃபன் டைம். இன்றைக்கி நம்ம முல்தானி ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணி 1 hour இல்லை 2 hours எண்ணெய் வடியுதுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ப்ரிப்பேர் பண்ண இதெல்லாம் தாங்க தேவை நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு இதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துடலாம். இது தாங்க முல்தானி மிட்டி பவுடர். இதை ஃபுல்லர்ஸ் எர்த் கிளேன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம ஸ்கின்னுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. இது எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுது, ஆக்னி பிளாக் மார்க்ஸை ரிமூவ் பண்ணுது, ஃபேஸில் இருக்க டர்ட்டு இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுது, ஃபேஸில் இருக்க போர்ஸ் அதாவது குழியாக இருக்கும்ல அது டேனை நல்லா ரிமூவ் பண்ணுது, நம்ம ஸ்கின் டோனவே இம்ப்ரூவ் பண்ணி ஈவன் டோனாக மெயின்டைன் பண்ணி க்ளீன் அண்ட் கிளியராக வச்சுக்கும். அடுத்ததாக அனி நம்ம ஸ்கின்னை ஸ்மூத்தாக சாஃப்ட் அண்ட் பிரைட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள். இதை வைல்டு டர்மரிக்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த மஞ்சளை யூஸ் பண்ணால் மஞ்சளாக தெரியும்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. இது அவ்வளோ மஞ்சளாலாம் தெரியாது. இது ஆக்னி அன்வான்ட் ஏர் க்ரோத் எல்லாம் குறைக்க ஹெல்ப் பண்ணும். நான் வாவோட ஆலிவேரா ஜெல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஜெல்லு ஒயிட்டாக இருக்கணும். இது நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிளாக் மார்க்ஸு ஆக்னி எல்லாம் குறைக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக ரோஸ் வாட்டர். இது நம்ம ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டு டோனர். நம்ம ஸ்கின்னை ஈரப்பதத்தோடு வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை பிரைட்டாக ஆக்கி கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் 2 ஸ்பூன் முல்தானி மிட்டி பவுடர் யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள், 1/4 ஸ்பூன் அனி, அப்புறம் 1/4 ஸ்பூன் ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ரோஸ் வாட்டர். நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் இதில் கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில் இல்லை ஆல்மண்ட் ஆயில் ஏதாவது ஒரு ஆயிலை 2-3 ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். உங்கள் ஸ்கின்ல பிம்பிள் இருக்குன்னா இதில் நீம் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இதை ஆக்னியை சரி செய்ய ஹெல்ப் பண்ணும். நான் இன்னைக்கு சேர்க்கலை. இந்த பேஸ்ட்டை இதை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கையில் தான் போட்டு காட்ட போகிறேன். எந்த மாஸ்க் போட்டாலுமே ஃபேஸுக்கும் கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக 15 to 30 minutes நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆகும்போது நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஃபேஸில் சுருக்கம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 30 minutesக்கு அப்புறம் முகத்தை ஈரத்தால் நினச்சிக்கோங்க. இப்போ நான் வீடியோக்காக ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன். இப்போ உங்கள் ஃபிங்கர் டிப்பை வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ உங்கள் ஸ்கின்னு நல்லா பிரைட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ண டெஃபினட்டாக ஆயிலினஸ், பிம்பிள், பிளாக் மார்க்ஸ், ஸ்கின் போர்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். இந்த பேக்கை வீக்லி 2 or 3 times யூஸ் பண்ணலாம். இதை 1 வாரம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபன் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.